நான் போட்டியா நிக்க நான் தகுதி இல்லையோ அவங்க எல்லாம் என்ன போட்டியா பார்த்து சில தடைகளை உருவாக்குகிற காலத்துல ஆண்டவர் எனக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உங்க எல்லார்கிட்டையும் இங்க மட்டும் இல்ல, உங்கள் வீடுகள்ல ஜெபிக்கும் போது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒண்ணு, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக நான் சில ஸ்தோத்திரங்களை, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும். கிருபை மட்டும் போதும் இந்த உலகத்துல ஒன்ன உயர்த்தி தூக்கி வைக்கிறதற்கு. உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, என்னுடைய ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய விடுதலைக்காக நான் என் குடும்பம், என் பிள்ளை, என் தலைமுறைகளை நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த உலகத்துல என் சந்ததி வாழ்கிற நாள் வரையிலும் உங்களுடைய ஊழியத்தை செஞ்சு வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. எனக்காக உங்க ஜெபத்துல மட்டும் ஒரு எல்லா நாளும் நீங்க ஜெபிக்கும் போது ஒரு நிமிஷம் போதும், நிறைவு வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் அதற்கான பிரதிபலன்களையும் அதற்கான அறுவடைகளையும் நம்முடைய ஊழியத்துல நிச்சயமாய் செய்வார். அநேக அற்பமான ஆரம்பங்கள் தான் இன்றைக்கு பெரிய பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அற்பமான காலத்தில் நாம் இருக்கலாம், ஆனா அதிசயமா காலம் அதி சீக்கிரத்தில் நம் கண்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த நேரத்துல என் தேவைக்கு மட்டும் இல்ல, ஊழியத்தின் தேவைக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்னு உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே, ஒரு பாரத்தோடு கேளுங்க. யார் யார் தேவனுடைய ஊழியத்தை நேசிக்கிறீங்களோ, ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று நீங்க விருப்பப்படுகிறீர்களோ, உங்கள் ஜெபங்களை ஆண்டவரிடம் செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நடுவில் உலாவுகிற தெய்வம், நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆண்டவரே எங்களுக்காய் எழும்புகிற தெய்வம், உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம். தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றுங்க. நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போவினாரால் எல்லா தடைகளும் எல்லா கோணலான வழிகளும் ஆண்டவரே அவை சபையாய் மாறு. ஹல்லேலூயா. ரபா ஷெபபலரா ஓரி மானஹந்துனாதர பலபௌ ஷெரேதரே உன்பாரல சேரபலபௌ தராபஹரேருரபா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த உலகத்துல எங்களை ஒடுக்குகிறவரிடத்துல இல்லாத ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். நீர் எங்களோடு இருக்கிறீர். பரிசுத்தாவியானவரே, 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 நீர் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் நடுவுல, எங்கள் ஊழியங்களில் ஆண்டவரே, எங்கள் தேவைகளில் உம்முடைய கரம். ஹல்லேலூயா. ரபலரி ஷெபவரா ஓரி மஹபர செரபலரி மதரகம் துனாதரோ. கரங்களை தட்டி ஆவியானவரை பலத்த சத்தமாய் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எவனும் சொல்ல போறது கிடையாது. நீ சத்தமாய் ஆராதிக்கிறதுனால உனக்கு அந்த குறை எதுவுமே இல்லை. ஆவியானவர் இறங்குகிற இடத்துல அசை உண்டாகும். ஆவியானவர் இறங்குகிற இடத்துல பல கோடி ஜனங்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ரபாரி பாபா ஷரதரபா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், உனக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், உன் நீதி நியாயங்களை தேவனிடத்தில் கொண்டு செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர், உனக்கான நியாயங்களை உனக்கான தேவைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்குங்க அப்பா. பராக்கிரமம் செய்ய அப்பா, இந்நாள் வரையிலையும் சாதாரணமாய் நடந்த காரியங்கள் அசாதாரணமாய் மாற்றுங்கப்பா, அசாதாரணமாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய அக்கினை இறங்கட்டும், உம்முடைய அக்கினை இறங்கட்டும், உம்முடைய அக்கினை இறங்கட்டும். தேவையில்லாத கிரியைகளை, தடைகளை, பிசாசின் தந்திரங்களை உடைத்தெறிகிற வல்லமை ஆண்டவரே எங்கள் நடுவில், எங்கள் நடுவில்
உம்முடைய வல்லமை வெளியரங்கம் ஆகிற காலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிறையிருப்புகளோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா சிந்தையில போராடுகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், பரிசுத்தரின் நாமத்தில், பரிசுத்தரின் நாமத்தில் ஹல்லேலூயா வெளியேறி போவதாக என்று கட்டளையிட்டு செபிக்கிறேன், கட்டளையிட்டு செபிக்கிறேன். அதிகாரம் நிறைந்த பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமை எங்கள் நடுவில் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தரிடத்துல அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை மட்டும், ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாதவர்கள் கர்த்தரே என் நாவுகளை தொடும், என் நாவுகளை தொடும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை முற்றிலுமாய் கையில் எடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை முற்றிலும் கையில் எடுக்கும் போது உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், குடும்ப தரித்திரங்கள் மாறும், குடும்பத்தின் வறுமைகள் மாறும். ஹல்லேலூயா. ஆரோக்கியம், ஆரோக்கியம் எந்தெந்த இடத்துல ரிகரபலதான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராய் வரும் விதமாய், உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராய் வரும் விதமாய் ஆண்டவரே இருதயங்களை செவைப்படுத்துங்க, இருதயங்களை செவைப்படுத்துங்க, இருதயங்களை ஆண்டவரே இருக்கிற தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள், பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், பரிகாரியாகிய கர்த்தருடைய நாமத்தில் முற்றிலுமாய் விலகி போவதாக தேவ கரம் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பாரங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்க சொன்ன தகப்பன், எங்களுடைய சிறை நீதிமொழிகள் 16:11. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை போதும், தராசும் கர்த்தருடையது, தராசும் கர்த்தருடையது. இன்னைக்கு உலகத்துல இங்க கவனிங்க எல்லாரும், டிஜிட்டல் தராசு அப்படிதானே, வச்சோன்னா அது பாட்டு காமிக்கும், அவங்க நிறுத்துருவாங்க. ஆனால் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி தூக்குற ஒரு தராசு கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம், நம்ம காலங்களில் பார்த்த தராசு தான். இந்த தராசு இன்றைக்கு கடைகளில் பார்த்து, நான் உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன், 2 பக்கமுமே சமமாக வச்சு பொருளை கொடுப்போம். ஆனால் தராசு கர்த்தருடையது. நம்முடைய வாழ்க்கையில் மறைமுகமாய் சில தராசுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்குமான ஒரு தராசு இந்த உலகத்தில் உண்டு. நம்மளுக்கு எப்படி தெரியும் தெரியுமா?
ஆவிக்குரியனுடைய தராசு எந்த வெயிட்டுமே இல்லாம உயர்ந்து நிற்குது, அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா அதிக வெயிட்டோட இந்த உலகத்தானுடைய தராசு, நீ அநேக ஆண்டவரை பற்றி அறியாத வேதபாரகர்களுடைய தராசு, பரிசேயர்களுடைய தராசு என்ன செய்து இன்றைக்கு அதுல கனம் அதிகமா இருக்கிறது. அப்போ நம்முடைய பார்வையிலும் சரி, மற்றவர்களுடைய பார்வையிலும் சரி, நாம் எப்படி தெரிகிறோம்? நாம் அற்பமான மனிதர்களாய் தெரிகிறோம், அசட்டை பண்ணப்படுகிறவர்களாய் தெரிகிறோம். நம்முடைய பக்கத்துல நமக்கு தோணும், ஆண்டவரே என் நீதியை சொல்லுவதற்கு யாரும் இல்லையே, தராசு யார் கரத்தில் இருக்கிறது? ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். அந்த அவருடைய பையிலண்டு ஒரு ஒரு எடை கற்களா போட போட போடதான் என்ன செய்யும்? தராசு இந்த பக்கம் தாழ்ந்திருக்கணுமா இல்ல இந்த பக்கம் தாழ்ந்திருக்கணுமா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அப்போ நம்முடைய ஆண்டவர் கையில தான் என்ன இருக்குது? நிறைக்கல் இருக்குது. பையில் இருக்கிற நிறைக்கல் அதை வைக்கிறதும் அதை எடுக்கிறதும் நம்முடைய தரத்தை அதிகரிக்கிறதும் நம்முடைய தரத்தை குறைக்கிறதும் உலக மனிதனுடைய தரத்தை அதிகரிக்கிறதும் குறைக்கிறதும் நம் கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. ஆனா நாம் ஒடுக்கப்படும் போது நாம் நினைக்கிற காரியம், என் தராசில் கல்லை வைப்பதற்கோ என் நியாயத்தை எடுத்து கூறுவதற்கோ என் பக்கம் நான் இருக்கிறேன் என்று கை கொடுக்கிறதற்கு யாருமே இல்லைன்னு தோணும். ஆனா ஒன்றை மறந்து போக வேண்டாம், அந்த தராசு பக்கம் கல்ல வைக்கிறவர் மட்டும் இல்ல, அந்த தராசை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறவரே நம்முடைய ஆண்டவர் தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தான் அந்த தராசை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நினைப்போம், ஆண்டவரே உம்முடைய நீதி நியாயங்கள் எங்க போச்சு? சங்கீதம் 116:5 இப்படி சொல்லுது, ஆண்டவரே நீர் நீதியும் நியாயமும் மன உருக்கமும் உள்ள தெய்வம். அவருடைய மன உருக்கம் புறச்சாதியானுக்கு கிடையாது. அவரை அறியாத அவரை அறியாமல் உலக தெய்வத்திற்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு கிடையாது. அவரை அறிந்த ஒரு பிள்ளைக்காக அவருடைய நீதியும் அவருடைய நியாயமும் அவருடைய மன உருக்கமும் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனா நாம் நினைக்கும் போது சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையேப்பா, நீர் என் பக்கத்துல இருப்பீரானால் நினைக்கலாம், ஒரு கல்லை எடுத்து வச்சா என் வாழ்க்கையின் தரம் அதிகரிக்குமே. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் தரம் அதிகரிக்குமேன்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு நேரான அல்லது ஒரு தாழ்வு ஏற்றம் இப்படி வரும்போது அநேக நேரத்துல நாம் என்ன செய்யறோம்? சோர்ந்துதான் போறோம், உடைஞ்சுதான் போறோம். எனக்காய் பரிதபிக்கவோ எனக்காய் பரிந்து பேசவோ எனக்காய் நிற்கவோ யாருமே இல்லையேப்பா அப்படின்னு ஆண்டவர் பாதத்துல நம்ம என்ன செய்யறோம்? அள்ளத்தான் செய்யறோம். இன்னைக்கு மற்றவருக்கு தெரியாது கர்த்தர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிற சில காரியங்கள். ஒருவேளை இப்ப என்ன சொல்றேன், ஒரு ஐஸ்வர்யவானுடைய தராசு இருக்கு, ஒரு ஏழையினுடைய தராசு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை அறியாதவன், இந்த தரித்திரன் ஆண்டவரை அறிந்தவனா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் பையிலிருந்து ஒரு கற்களா எடுத்து வைக்கும் போது நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஐஸ்வர்யவான் பக்கமே ஆண்டவர் கற்களை வைத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய தராசு ஆண்டவரே, என்னுடைய தராசு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பொருளாதாரம் ஆண்டவரே அதில் கை வைப்பதற்கு யாருமே இல்லையே. உம்முடைய கல்ல ஒன்னை எடுத்து இந்த பக்கம் வச்சாதான் என்ன? ஹல்லேலூயா. அந்த கல் யாருடையது? நம்முடைய கர்த்தருடைய பையில இருக்கு. ஆனா அவர் வைக்காம சில காலங்கள் அமைதியா இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு கல் அல்லது வருஷத்துக்கு ஒரு எடைக்கல்ல தூக்கி வச்சிருந்தார்னா, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கான காலம் வரும்போது மொத்த கல்லையும் தூக்கி வீட்டுக்குள்ளாடி இருக்கும். ஆனா அந்த லாசர் எங்க உட்கார்ந்திருந்தான்? வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இங்கிருந்து குப்பையை கூட்டி எடுத்துக்கொண்டு அங்க வெளியில போட்டாதான் அவனால சாப்பிட முடியும். ஆனாலும் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த லாசரு மேல இருந்த பருக்கள் அது பரவும் தன்மையுடையது. அது மற்ற ஜனங்கள் அவன் பக்கத்துல போனா அவங்களுக்கும் அந்த தொற்று நோய் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த லாசர் உட்கார்ந்து இருக்கிறான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிச்சு. எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை இந்த லாசருக்கு உண்டாயிருந்தது. அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பருக்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? அவனுக்கு அரிப்பு வந்திருக்கும். அவன் சொரிச்சுட்டே தான் இருந்திருப்பான். இவ்வளவு வேதனையாய் அந்த நேரத்திலையும் அவனுக்கு ஆசையா இருந்தானா ஐஸ்வர்யவான்ட்டு. நம்ம அப்படிதானே எதிர்பார்ப்போம். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் நம்மை நினைவு கூற மாட்டாங்களா? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் என் தரித்திரத்துல எனக்கு கொஞ்சமாச்சும் கொடுத்து எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? இந்த உலகத்தில்
ஆண்டவரே அவர்களுடைய இதயத்துல கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்னொரு மனிதரை சொல்லி இந்த மனிதருடைய இதயத்துல கிரியை செய்யுங்கப்பா. அவர்கள் என் தராசுல ஒரு கல்ல தூக்கி வைப்பாங்கன்னா, அவர்கள் என் தராசுல ஒரு கல்ல வச்சிருவாங்கன்னா, என் தராசு அதனுடைய நிறை அதிகமாகி எனக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்குமேன்னு மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய ஆசீர்வாதம் அவருடைய கருத்துல இருக்குது. உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய பாதத்துல இருக்குது. உன்னுடைய நன்மைகள் என் தேவனுடைய பைக்குள்ளாக இருக்குது. ஹல்லேலூயா. முன் குறித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தராசின் மேலையும் சாக்கிரதையாக ஆண்டவர் சொல்லுகிறது தெரியுமா? இந்த கரம் பிடித்துக் கொண்டிருக்கிற தராசுல ஒரு புறத்துல ஐஸ்வர்யவான் பக்கம் சூழ்நிலையினால அல்லது இந்த காலநிலைகளினால அவர் தன்னுடைய கல்ல தூக்கி வச்சுட்டே இருந்தாலும் அவருடைய பார்வை போவது அங்கல்ல. நீ உயர்ந்து அவருடைய பார்வை ஓ தராசு மேலதான். என் பிள்ளையை உயர்த்துகிற காலம் எப்போது? என் பிள்ளையுடைய தராசு அது நிறை கூடுகிற காலம் எப்போது வரும் என்று சொல்கிறான். ஆண்டவர் உன்னுடைய தராசுகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியாது ஆண்டவர் சபையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை துர்க்கதியற்றவர்களாய் விடுவதற்கல்ல அவர் அழைக்கிறார். நம்மை சிக்கற்றவர்களாய் விடுவதற்கல்ல அவர் வேறு வைக்கிறார். உலகத்துல எத்தனையோ பேர் டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். மழை பெய்யும் போது நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவர்கள் மத்தியில உங்களை கொண்டு உட்கார வச்சு அவன் பைத்தியக்காரி என்று சொல்லுவதற்கல்ல என் தேவன் வேறு என் தேவன் தக்க சமயத்துக்காய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவருக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டா இந்த உலகம் உன்னை வித்தியாசமாய் பார்க்கும். சின்ன சின்ன ஆசீர்வாதம். அவன் பிசினஸ் பண்ணா அவன் வளர்ந்துட்டான். அவன் ஒரு நல்ல வேலையில ஏறினா அவன் வளர்ந்துட்டான். அவனுடைய வருமானம் பெருகிறது, அவன் வளர்ந்துட்டான். இல்ல அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, அவன் வளர்ந்துட்டான்னு சொல்றதுக்கல்ல இவர்களுக்கு இது எப்படி நடந்தது சொல்லத்தக்கதாய் உன் தராசு கட்டி நிறை அதிகரிப்பதற்காக, உன்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பதற்காக ஆவியானவர் உன் பக்கம் வைராக்கியம். உலகத்துல ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒருவனுக்கு கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவருடைய பார்வையும் அவருடைய எண்ணமும் என் பிள்ளைப்படுகிற உபத்திரவம் இதுவா இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடுகிற, என்னை நோக்கி பார்க்கிற, என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்கள் இவ்வளவு பெருசா இருக்குது. அவருடைய கண்ணிகள் அவன் பக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருடைய ஆசை அவனுடைய மேஜையில இருந்து விழுகிற அந்த ஆகாரத்தை ஏன் தெரியுமா? அவனுக்கு டெய்லி நல்ல சாப்பாடு. அப்படிதான் சொல்லுங்க வசனம். அவனுக்கு டெய்லி நல்ல சம்பூர்ணமான சாப்பாடு. இன்னைக்கு நாமும் நல்ல ஒரு சாப்பாடு இல்லாத நிலைமையில இல்ல, 3 நேரம் நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் அப்படிப்பட்டவன் கிடையாது. 3 நேரமும் பரிபூர்ண விருந்து உண்ணாம உண்ணுகிறாள். ஹல்லேலூயா. பின்னாடி எல்லாம் கேக்குதா? நமக்கு கரண்ட் இல்லைனாலும் மைக் இல்லைனாலும் கருத்து நல்ல செபிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம அப்படியே சத்தத்தையோ, குதிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம பெரிய சத்தத்தையோ கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாயோடு நாயை போல வாழ்ந்தவன் தான் அந்த லாசர். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது நாய்க்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரிந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, அந்த வாசல் அண்டையில ஒரு நாயா வந்திருக்கும், 10-15 நாய்க்கூட்டங்கள் வந்திருந்திருக்கும். அவர்கள் நடுவுல இவனும் படுத்திருந்தான். தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த இடத்திலேயே படுத்து கொண்டிருந்தான். இந்த ஐஸ்வர்யவானும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டான். இப்போ உலகத்தில் இவர்களுக்கான தராசின் காலம் நிற்கிற நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் தராசு தூக்கப்படுகிற நேரம் வருகிறது. 2 பேரும் மரிச்சு போனாங்க. ஹல்லேலூயா. 2 பேரும் இறந்து போனாங்க. லாசரும் இறந்து போறான், ஐஸ்வர்யவானும் இறந்து போறான். 2 பேருடைய வாழ்க்கை முடிந்தது. இப்போ 2 பேருடைய தராசும் எம்டியா நிக்குது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷன் செய்கிற எல்லாம் இந்த உலகத்தோடு அவனுடைய ஆஸ்தியை தூக்கிட்டு போக முடியாது, அவனுடைய அந்தஸ்தை தூக்கிட்டு போக முடியாது. என்னுடைய தராசு இங்க அதிக நிறை உள்ளதா இருந்ததுன்னு அதை அவன் தூக்கிட்டு போகவே முடியாது. இப்போ இவங்க 2 பேரும் மரிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆபிரகாம் கஷ்டப்படுறான்.
ஐஸ்வர்யவான் பாதாளத்துல கஷ்டப்படுறான். அவன் பார்க்கறான், அவன் ஏதோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்திருக்கிறான். இவ்வளவு நாள் அவன் உடுத்திருந்த இரத்தாம்பர வஸ்திரத்தை யார் உடுத்துவாங்க? பெரிய பெரிய ராஜாக்கள், அதிகமான ஐஸ்வர்யவான்கள், மந்திரிமார்கள், ரொம்ப வசதியா இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? இரத்தாம்பர வஸ்திரத்தை உடுத்துவாங்க. இந்த ஐஸ்வர்யவான் அப்படி வாழ்ந்தவன் இப்போ திடீர்னு முழிச்சு பார்க்கறான். இவனுடைய ஜீவன் இல்ல, இவனுடைய உயிர் இல்ல, ஆனா எங்கேயோ நெருக்கப்பட்டு இருக்கிறான், அக்கினி ஜுவாலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. பாதாளம் பரலோகம் அந்த கதையை பற்றிய அந்த ஸ்டடி இப்போது நமக்கு வேணாம், அதை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம். பாதாளத்துல இந்த ஐஸ்வர்யவான் கஷ்டப்படுறான். இவனுடைய சொந்த பந்தங்கள் இல்ல, இவன் சாப்பிட்ட வசதியான சாப்பாடு இல்ல, மேஜையில உட்கார்ந்து இவனுக்கு பரிமாறினவன் ஒருவனும் இல்ல. தராசு எம்டியா இருக்கு. ஹல்லேலூயா. உலகத்தின் தராசு எம்டியா இருக்குது, ஆண்டவருடைய தராசு இப்ப அவனுக்கு எம்டியா இருக்குது. ஆண்டவர் இவனுடைய நன்மையான சில காரியங்கள் அங்க வச்சிருப்பா. அப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இவனுக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கும். ரொம்ப தாகம் எடுக்குது, அவன் தன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் போது அப்படின்னு இருக்கு, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது அங்க ஆபிரகாமுடைய மடியில் லாசரு சந்தோஷமா இருக்கிறான். ஹல்லேலூயா. லாசரு நாய்களோடு தன் படுக்கையை போட்டவன், நாய்கள் மத்தியில தன் படுக்கையை போட்டிருந்தவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நாய்கள் தன் பருக்களை நக்கி அதன் மூலம் இளைப்பாறுதலை கண்டவன், ஆபிரகாமின் கை தன் தலையை கோத இளைப்பாறுதலை கண்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கா யாரும் இல்லைன்னு சொன்னவன் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல போனான். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்த வசனத்தின் அடிப்படையில அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணாரு? ஐஸ்வர்யவான் என்ன தப்பு பண்ணாரு? அப்படி என்ன தப்பு பண்ணார் ஐஸ்வர்யவான்? நான் கேட்கிறேன். இப்போ ஐஸ்வர்யவானுக்கு நல்ல பணம் இருந்தது, நல்ல ஆசீர்வாதம் இருந்தது, இரத்தாம்பர வஸ்திரத்தை அவர் உடுத்திருந்தார், ஓகேயா? அப்புறம் அவனுடைய வீட்டு வாசலில் லாசரு படுத்திருந்தான். நம்மள எத்தனை பேரு நம்முடைய வீட்டு வாசல்ல லாசருவை போல ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதன் படுத்திருக்க இடம் கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். பிச்சை எடுக்கிற ஒரு நபர் வந்து உட்கார்ந்து சாப்பாடு கேட்டா கூட தனி தட்டு, சிட் அவுட்டை விட்டு உள்ளாடி வரக்கூடாது, அதுவும் அவங்க நீட்டா இருந்தா மட்டும். அவ்வளவு நாளும் இந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த வாசல் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான். அப்ப ஐஸ்வர்யவான் துரத்தல தானே, அவனை லாசரு விரட்டல தானே. அந்த இடத்துல அவன் அனுமதி கொடுத்தான். அவன் நினைச்சிருந்தா இவன் அடிச்சு தூக்கி தூர போட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் துரத்தல, அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான். இந்த இடத்துல அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து அவன் கேட்கிறான், அந்த லாசர் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்க. லாசர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவனுடைய சரீரத்தை தொடுவதற்கு யாரும் முன் வந்திருக்க மாட்டான். இப்ப எப்படி அவனுடைய விரலின் நுனியில தோய்த்தாச்சு ஒரு சொட்டு தண்ணி. அருவருப்பா பார்த்த ஜனங்கள் அதிசயமாய் பார்க்கிற காலம் வந்தது லாசருக்கு. ஹல்லேலூயா. அந்த லாசருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஆண்டவரை தெரிந்திருந்தான், ஆண்டவருடைய அன்பை தெரிந்திருந்தான். இந்த ஓமையின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்னா நமக்கு தோணும், அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுவாரு, 25வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஹல்லேலூயா. மகனே, நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது நீ உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இந்த வசனம், இந்த ஓமையின் அடிப்படையில ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். அப்ப பணக்காரங்க யாரும் பரலோகம் போக முடியாது, அப்படிதானே? அப்படித்தானே சொல்லுது இந்த கதை. எப்படி சொல்லுது? ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. லாசருக்கு பரலோகம் போக என்ன தகுதி இருந்தது? அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான், வெளியில உட்கார்ந்துருந்தான், இவ்வளவுதான். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் இந்த வாசல் அருகே உட்கார்ந்துருந்தான். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எண்ணெயில இருந்து கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பரலோகத்துக்கு போக வாசல் அருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்க போறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, ஐஸ்வர்யவானும் தரித்திரரும் எல்லாரையுமே கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு? உண்டாக்கினார். ஆனா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரசங்கி 5:13 ஒரு வாசிங்க. 13.
ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும்படி சேர்த்து வைக்கப்படுவதாம். இங்க இந்த வசனத்தில் திரும்ப வாசிக்கும் போது அவன் தன் ஐஸ்வர்யத்தினாலே, அந்த வார்த்தை எப்படி சொல்லுது? மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை, அந்த வார்த்தையை நம்ம திரும்ப பார்க்கணும். உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய், அவனும் தீமை அனுபவித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் வாழும்போது பெரிதாயெல்லாம் தவறென்று ஒன்றும் செய்யல. அவனுடைய மனசாட்சிக்கு அவன் வாழ்ந்தான். ஆனா ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான். ஆண்டவர் கொடுத்தார் என்று நினைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தில், உன் நன்மைகளில் நீ வாழ்ந்தாய். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கணும். நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அது தேவனால் வருகிறதா அல்லது பிசாசினால் வருகிறதா? ஹல்லேலூயா. நமக்கு வருகிற ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறாரா, இல்ல இந்த உலகத்தில் பிசாசு நம்மை மதிமயக்குவதற்காக, தேவ அன்பை விட்டு பிரிப்பதற்காக பிசாசு நமக்கு கொடுக்குதான்னு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனோடு நெருங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருத்தனை தரித்திரத்தை கொடுத்தா அவன் பேக் அடிப்பான்னா அவனுக்கு தரித்திரம், ஒருத்தனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அவன் ஆண்டவரை விட்டு பின்மாறுவான்னா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பான். நாம் கவனிக்க வேண்டியது, எனக்கு ஆசீர்வாதம் வரும்போது எனக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் ஆண்டவருக்குமான சம்பாஷணைகள் எப்படி இருக்கிறது, நான் ஆண்டவரோடு காத்திருக்கிற நேரங்கள் எப்படி இருக்கிறது. இந்த ஆபிரகாம் சொல்லுவான், அப்பா அப்படியானால் ஆபிரகாமே, என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்டையாவது இந்த லாசரை அனுப்புங்க, அவர்களாவது மனம் திரும்பட்டுமே. அந்த கஷ்டத்துல, இந்த வேதனையில, நான் படுகிற வேதனையை என் சகோதரர்கள் பட வேணாமேன்ட்டு இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான். ஆனா அவனுடைய இருதயத்தை பாருங்க, நான் படுற கஷ்டத்தை என் சகோதரர்கள் படணும்னு அவன் நினைக்கல. என் சகோதரர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா அந்த உலகத்தில் அவன் நல்லவனா தான் வாழ்ந்தான், ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. நல்லவன் வேறு, ஆண்டவரை தேடுபவன் வேறு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நன்மையாய் வாழ்வது பெரிதல்ல. என் ஆண்டவருடைய பார்வையில் நல்ல சில காரியங்களை ஒன்னு சொல்லணும்னா, ஆண்டவருடைய பையில நமக்கான இடைக்கற்கள் கிடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பையில நம் தராசில் அவர் தூக்கி போடுவதற்கான இடைக்கற்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். அந்த நிறை கற்கள் இருந்தா தான் ஆண்டவர் பைகளால இருந்து எடுத்து நம்முடைய தராசுக்காய் நம் பக்கத்துல போட முடியும். ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். கள்ளெல்லாம் வச்சு, கள்ள தராசெல்லாம் வச்சு நம்ம பரலோகத்துக்கும் கொண்டு போக மாட்டாரு, நமக்கு ஆசீர்வாதத்தையும் தரவே மாட்டாரு. அவர் பைக்குள்ள கை போட்டு பார்க்கும்போது அவர் செயல்படுவதற்கு நம்முடைய செயல்களின் கிரியைகள் அங்கு இருக்க வேண்டும். எடுத்து வைப்பதற்கு நம்முடைய நன்மையான காரியங்கள் அங்கு இருக்க வேண்டும். அப்ப லாசர் என்ன பண்ணிருப்பான்? நான் சொல்றேன், அவன் அந்த உபத்திரவத்திலேயும் அவன் செபிக்கிறவனாய் அமர்ந்திருப்பான், அவன் ஆண்டவரோடு உறவாடுகிறவனாய் அமர்ந்திருப்பான், ஆண்டவரை நிந்திக்காதவனாய் இருந்திருப்பான், ஆண்டவரை முறுமுறுக்காதவனாய் இருந்திருப்பான். அவனுக்கு டெய்லி சாப்பாடு வருது, இந்த விருந்து சாப்பாட்டிற்காக கூட அவன் ஆண்டவரத்தில் செபித்துக் கொண்டிருப்பான். உலகத்துல ஆண்டவரை தேடாத ஒரு ஐஸ்வர்யவானிடத்திலிருந்து அவனுக்கு ஆகாரம் போனதானால் அந்த ஐஸ்வர்ய வானுடைய இருதயத்துல பேசுவதற்காக இந்த லாசரு ஆண்டவரிடம் பேசிக் கொண்டிருந்திருப்பான். ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பத்தை என் கர்த்தர் கேட்டா, என் ஆண்டவருக்கு நீ சாப்பாட்டுக்காக ஆண்டவர்கிட்ட பேசுறியா, இல்ல உன்னுடைய தயவுக்காக ஆண்டவர்கிட்ட பேசுறியா, இல்ல உன்னுடைய ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரிடம் உரையாடுதியாங்கிறது தேவையே இல்லை. நீ பேசுறியா அப்படிங்கிறது தான் என் ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவரை தேடுறியா அப்படிங்கிறது தான் தேவை. ஐஸ்வர்யவான் எல்லாவற்றிலும் மனசாட்சியோடு தான் நடந்து கொண்டான். ஆனா அவன் ஆண்டவரை தேட மறந்து போனா. ஹல்லேலூயா. அதான் நான் ஆண்டவரை வாசிக்கும் போது கேட்டேன், ஏன் ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யவான் நான் கூட செய்ய மாட்டேன், இங்க இருக்கிற யாராவது செய்ய முடியுமா? என் வீட்டு வாசல்ல எப்போதும் ஒரு குஷ்டரோகியை நான் கொண்டு வச்சு டெய்லி என் சாப்பாட்டை, நாய்க்கே ஒழுங்கா சாப்பாடு வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு பழைய சோறு நான் என்ன செய்வோம், நாய்க்கு வைப்போம், இல்லை தானே? அப்படிதானே?
அப்போ ஏதோ ஒரு தொற்று நோயோடு அந்த பருக்களால் நிறைந்த அந்த லாசருவை உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. அப்படி ஒரு மனிதன் நம் வீட்டு வாசற்படியில் கிடப்பதை நாம் அருவருப்பாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. அவனோடு சேர்ந்து அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சிருக்கலாம், உனக்கு தான் போனா போதுன்னு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைச்சிருக்கலாம். அவனோட சேர்த்து 10-15 நாய் கூட்டமும் அவன் வீட்டு முன்னாடி வந்திருக்கும். அந்த ஈக்கள் அந்த இடத்தை முழுவதும் அருவருப்பாய் ஆக்கி கொண்டு இருந்திருக்கும். இதை எதையுமே அவன் பார்க்கல, பெருசா அவனை துரத்தல, அவன் எதுவுமே பண்ணல. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச தவறு, அவன் அசட்டை பண்ணி கொண்டிருந்தான். அவன் நிர்விசாரமா இருந்தான். அவனுடைய மரணத்துக்கு பிறகு கண்களை ஏறெடுத்து பார்த்தவன் மரணத்திற்கு முன்பா ஏறெடுத்து பார்க்க தவறி போனான். ஹல்லேலூயா. ஆபிரகாமே என் தகப்பனேன்னு கூப்பிடுறான்னா அவன் ஆண்டவரை அறிந்தவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்தவுடன் இவன் ஆபிரகாம் பா, இவன் நம்முடைய தந்தை, ஆதி தந்தை, இவன் நம் மூதாதையர்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த உலகத்தில் வாழும்போது ஆபிரகாமின் தெய்வத்தை மறந்து போனான். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் மூலமாய் ஜனத்திற்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அனுபவித்தவன் ஆபிரகாமின் தேவனை மறந்து போனான். ஹல்லேலூயா. தேவனை தேட மறந்ததினால அவனுடைய நற்காரியங்கள் ஆண்டவர் பக்கத்துல போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய தான தர்மங்கள் இந்த உலகத்தின் தராசுகளுக்கு இடைக்கற்களாய் பயன்பட்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவன் தராசு தாழ்ந்திருப்பதற்கு, அவனுடைய தராசின் நிறை உயர்ந்திருப்பதற்கு இந்த உலகத்தில் அவன் செய்த தான தர்மங்கள் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா இந்த உலக வாழ்க்கையை முடிந்த போது அவன் தராசு வெறுமையாய் நிற்க காரணம், இந்த உலக வாழ்க்கை முடியும் போது என்னை ஏற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நிற்பார், தேவனுடைய தூதர்கள் நிற்பார்கள், அவர்கள் பட்சமாய் அவர்கள் நீதியாய் செய்வதற்கு சில இடைக்கற்களை நான் சேகரித்து வைக்க வேண்டும் என்பதை இந்த ஐஸ்வர்யவான் மறந்து போனா. ஆபிரகாமை அறிந்தவன் தெய்வத்தை தேடாததினால இந்த உலகத்தில் செய்த எதுவுமே அவனுடைய மனசாட்சியும் செல்லுபடியாகல. சில பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ணாம நடக்கிறேன். ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாம வாழ்ற வாழ்க்கையை தான் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் ஆண்டவரை விட்டு கொடுக்காத வாழ்க்கையை தான் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் அதை மறந்ததினால அவன் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறான். இனிமே எதையுமே சீர்படுத்த முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. உலகத்தில் வாழும்போது ஒரு நிமிடமாவது கண்களை ஏறெடுத்து பார்த்திருந்தானால் இன்றைக்கு அவன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பார்த்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம், நம்முடைய ஆண்டவர் நியாயத்தை நிறைவேற்றுகிற தெய்வம், நம்முடைய இடைக்கற்களை எடுத்து வைத்து அவர் அழகு பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது நீங்க இவ்வளவு நாள் ஜெபித்தது, இவ்வளவு நாள் சகிச்சது, இவ்வளவு நாள் போராடினது எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். உங்க பக்கம், உங்க தராசு பக்கம் அவருடைய பார்வை மட்டும் இப்ப இருக்குது. கூடிய சீக்கிரத்துல, அதி சீக்கிரத்துல அவருடைய பையில் இருக்கும் நிறைக்கற்கள் எல்லாம் உங்கள் தராசு பக்கமாய், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு பக்கமாய், உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பக்கமாய் என் ஆண்டவர் திருப்பத்தான் போறாரு. இப்போ இந்த உலகத்துல வாழும்போது ஐஸ்வர்யமா இருக்க கூடாதா? கண்டிப்பா இருக்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவானுடைய ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யவானுடைய சம்பத்து, இந்த இவனுடைய பொருளாதாரம் என் தேவனால் வந்திருந்ததே ஆனால் அதனோடு கூட வேதனை வந்திருக்காது. ஹல்லேலூயா. அதனோடு கூட பாடுகள் அவனுக்கு அடுத்து அவனுடைய மரணத்திற்கு அப்புறம் வந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாரானால், நமக்கு ஒரு உயர்ந்த நிலைமையை என் ஆண்டவர் கட்டளையிடுவாரானால் ஒரு மனுஷனாலும் அதை பறித்து கொள்ள முடியாது. நம்ம சொல்றோமே, கண் திஷ்டி
வேலை செய்யாது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பார்த்து போட்டி போடுறாங்க, பொறாம. வேலை செய்யாது. உன்னை உயர்த்துகிறது என் ஆண்டவரானால், உன்னுடைய பக்கத்தில் உன் தராசுல கற்களை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என் ஆண்டவருடைய கரமானால் நீ தோற்று போக அவர் விட மாட்டார். இடை கற்களை வைத்தது என் கர்த்தருடைய கரமானால் அந்த இடக்கல்ல ஒரு மனுஷனாலும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனாலும் எடுத்து உன் ஆசீர்வாதத்தை இல்லாமற் போக முடியாது. ஹல்லேலூயா. லாசரு உலகத்தில் வாழும்போது பாட அனுபவித்தான் தான். ஆனா அவன் என்ன நினைச்சான், ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த மேஜையிலிருந்து விழுகிற அப்ப துணிக்க எனக்கு போதும், எனக்கு போதும், எனக்கு பசி அடங்குது, நாய் வந்து என் வேதனையை சரிப்படுத்தினா போதும், நானே இங்கேயே சாப்பிட்டு படுத்துக் கொள்ளுவேன். அவன் அடுத்த ஜெபத்தை செய்வதற்கு தவறி போனான். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க அவன் தவறி போனான். அந்த வசனத்தை பாருங்க. மகனே, நீ பூமியிலே உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தான் ஐஸ்வர்யவான்கிட்ட சொல்லியிருக்கு. ஆனா லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அவனுடைய தீமை என்று சொல்லல, அது அவனுக்காய் கொடுக்கப்பட்ட உபத்திரவம்னு சொல்லல, அது அவனுக்காய் பாடம் என்று சொல்லல, அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு சோதனை வந்தபோது அதிலே வாழ பழகி கொண்டான். அவன் ஒன்று மாறி செபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரியாத காரியம், எப்படி செபிக்கணும், எதற்காய் செபிக்க வேண்டும் என்ற காரியங்கள் தெரிவதில்லை. எலிசா தீர்க்கதரிசி என்ற ஒரு விதவை போய் நின்னுட்டு அவ சொல்றா, என்னுடைய புருஷன் இறந்து போனான், அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் கொண்டு போறான் கடக்கார. எலிசா என்ன கேட்டார் தெரியுமா? உனக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்ட்ட அதுதான் சொல்றோம். ஆண்டவரே எனக்கு பிரச்சனைப்பா, ஆண்டவரே எனக்கு வியாதி, ஆண்டவரே. ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. தெளிவாக தேவ பிள்ளைகள் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலிசா கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவ தெளிவா சொன்னாதான் அவளுக்கு ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜெபம் தெளிவாய் செல்ல வேண்டும். இப்படி தெளிவான ஒரு சிந்தை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி ஐஸ்வர்யம் வந்தா அந்த ஐஸ்வர்யத்துல சந்தோஷப்பட்டு மடங்கடிக்கிற இந்த பிசாசுடைய திட்டங்களுக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதோடைய வார்த்தை, கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று. எவனை விழுங்குவான்? அவனுக்கு எல்லாரோலாம் தேவை கிடையாது. லாசருவை போல ஒரு ஆள் கிடைச்சா போதும், இல்ல ஐஸ்வர்யவான போல ஒரு ஆள் கிடைச்சா போதும். லாசருடைய சிந்தையில போய் என்ன சொல்லுவான்? 2 டைப் ஆஃப் தராஸ். நான் சொன்ன மாதிரியே இந்த 2 டைப் ஆஃப் மனுஷர்கள்டையும் பிசாசு பேசுகிற விதங்கள் வித்தியாசப்படும். லாசர் கிட்ட போய் உட்கார்ந்து சொல்லுவான், இந்த சோதனை நீ அனுபவிக்க வேண்டியதுதான், இது ஆண்டவர் உனக்கு வச்சதுதான், இதுல இருந்து நீ வெளியே வரவே முடியாதுன்னு லாசருக்கு அதுல சொல்லுவான். ஐஸ்வர்யவான்ட்ட போய் சொல்லுவான், நீ நன்மை செய்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு பெரிய நன்மை, ஆசீர்வாதம், சம்பத்து நான் தந்திருக்கிறேன், நீ நல்லவன் தான், இதுக்கு மேல தெய்வத்தை தேட என்ன இருக்கு? நீ செத்தா சொர்க்கம் போயிருவ, நீ இறந்தா பரலோகம் போயிருவ, எவனை விழுங்கலாமோ என்ற லிஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருடைய சிந்தைகளையும் அவன் ஒரே விதமாய் திருப்புகிறவன் அல்ல. எச்சரிக்கையா இருங்கள்னு அந்த வார்த்தை சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணுமா? தெளிந்த புத்தி, அலாய்ந்து அறிகிற புத்தி. தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எது சொந்தம், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எது சொந்தம், எது சொந்தமில்லாத காரியங்கள் என்று சொல்லி தெளிவான சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இந்த பிசாசனுடைய பெரிய காரியம் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது. அவனுடைய வேலை இந்த உலகத்துல. ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை? இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்றோம், பிசாசு யாருடைய எதிரி? ஆண்டவருடைய எதிரி அப்படின்னு சொல்றோம். பிசாசு ஆண்டவர் கூட எதிரியா இருக்க தகுதியே இல்லாதவன். அவரால் படைக்கப்பட்டவன் எப்படி அவருக்கு எதிரியாய் நிற்க முடியும்? அவனுக்கு நேர் எதிரி நம்ம தான். ஹல்லேலூயா. டைரக்ட் சண்டை யாருக்கு தெரியுமா? நமக்கும் அவனுக்கு தான். ஆண்டவருக்கு அவனுக்கும் இல்ல. ஆண்டவர்ட்ட போய் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் போனா கை கட்டி தான் நிக்கணும். ஆண்டவர் அவனை தள்ளி இருந்தாலும் இப்பவும் தேவ சமூகத்தில் அவன் போகிற அந்த நிலை வருதுன்னா அவன் கை கட்டி தான் நிக்கணும். அவன் நம்ம முன்னாடி தான் எகிருவான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மேல, தேவ பிள்ளைகள் முன்னாடி எகிற மாதிரி நடிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்?
பயந்து போகிறோம். நம்ம எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பாய் மெயின் காரியம், நம்ம எல்லாம் உண்டாக்குறதற்கு முன்பாய் அவர் யாரை படைச்சாரு? தூதர்களை படைச்சாரு. அதுல ஒரு கூட்டம் லூசிபருடைய கூட்டம் விழுந்து போயிடுச்சு. இப்போ இவங்க பிசாசா மாறிட்டாங்க. திடீர்னு கொஞ்ச காலங்களுக்கு பிறகு ஆண்டவர் மண்ணை எடுத்து இந்த மண்ணை உருவாக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. வானத்தை படைக்கிறாரு, பூமியை படைக்கிறாரு, எல்லா மரம் செடி கொடிகளை படைக்கிறாரு, மிருக ஜீவன்களை படைக்கிறாரு. பிசாசு கம்முன்னு பார்த்துட்டு தான் இருந்தான். திடீர்னு இந்த மனுஷனை உண்டாக்கும் போது அவருக்கு தோணுது, இவனை நம்முடைய சாயலின் படி. இப்போதான் பிசாசுக்கு என்ன ஆகுது? திடீர்னு கோபம் வருது. யார் மேல? உருவாக்கப்பட்ட மனிதன் மேல. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அம்மா மூத்த பிள்ளைய ரொம்ப கொஞ்சுது, 2வது பிள்ளைய கொஞ்சவே மாட்டேங்குதுன்னா, இந்த 2வது பிள்ளைக்கு கோபம் அம்மா மேல எல்லாம் வராது, அந்த மூத்த பிள்ளை மேலதான் வரும். ஹல்லேலூயா. இந்த பிசாசு அதே மாதிரிதான், நான் இருக்க வேண்டிய இடம், அவன் நினைக்கிறான், நான் இருக்க வேண்டிய இடம், இவ்வளவு காலமும் ஆண்டவருடைய மகிமையை முகமுகமாய் பார்த்த நான், ஆண்டவருக்கு முன்பாய் நின்று ஆராதித்த நான், அவருடைய ஒரு சாயலை தரித்து கொள்ள முடியல. ஆனா இந்த மனுஷங்க இப்ப வந்தவங்க, அவங்க எப்படி இந்த சாயலை தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் கோபம் தான் இன்றைக்கு வரையிலையும் உங்க கூட என் கூட யுத்தம் பண்ண வைத்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய தராசு கண்டிப்பா ஒரு நாள் நிறை கூடி ஒரு கனமான இடத்தை அடையும் என்று ஆண்டவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனா இந்த பிசாசு என்ன செய்வான்? அப்பப்ப காதல வந்து, முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி உன்னை யார் கை தூக்கி விடுவா, உன்னை யார் தூக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய அந்த தூதர்களுக்கு கரம் கொடுக்காமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு கரம் கொடுத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு, அந்த தூதர்களுக்கு கரம் கொடுக்காமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு, மனிதர்களுக்கு, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய கரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் எப்போதும் நம் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் நமக்காய் காத்து கொண்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அதை எதுல என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லி நம்ம தான் தெரிந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் பிசாசை காரணம் சொல்றோம், அப்படித்தானே? ஐஸ்வர்யவான் யாரை காரணம் சொல்லுவான்? பிசாசு என்ன ஒழுங்கா வாழ விடல, பிசாசு என்னை ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விடல அப்படின்னு சொல்லுவான். அதுபோல லாசர் என்ன சொல்லுவான்? பிசாசு எனக்கு பாடுகளை, உபத்திரவத்தை அனுபவித்தான், இந்த உலகத்துல நான் வாழும் நாட்கள் வரையிலையும் இந்த பாடுகளோடு வாழ்ந்து நான் மறிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும். அப்படித்தானே சொல்லியிருப்பான். ஆனா தெளிந்த புத்தியான செபம் உண்டாயிருக்குமே ஆனால், நமக்கு விழித்திருந்து செபிக்கிற, விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆவிக்குரிய ஞானம் நிறைந்தவர்களாய், நமக்கும் நம் குடும்பத்திற்கு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம் அப்படின்னா நம்ம தராசு எப்பவோ இடை அதிகமாகி இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தராசின் எடை எப்போதோ அதிகமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் தான் தூக்கி பிடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவர் நீதி உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினால், நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடியினால் உன்னுடைய செயல் அந்த தராசு தட்டை நிரப்ப வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யவான் உலகத்தில் வாழ்ந்தபோது அவன் ஆண்டவரை தேடி இருந்தா லாசருவை விட ஒரு மேன்மையான இடம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்திருக்கும். லாசருவை விட மனிதருடைய நீதி நியாயங்கள் என் ஆண்டவருக்கு பெரிதல்ல. அவருடைய நீதி நியாயங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவன் தான் என் ஆண்டவருக்கு பெரிதான ஒரு மனிதன். அவன் தான் ஒரு மேன்மையான மனிதன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவன், ஆண்டவரை காண்பிக்கிறவன் தான் என் ஆண்டவருக்கு தேவையான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அதனால ஐஸ்வர்யவானுடைய எல்லா தன்மைகளும், ஐஸ்வர்யவானுடைய எல்லா நன்மைகளும் இந்த உலகத்தோடு முடிந்து போனது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரையும் உயர்த்துவதற்கு என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தை தேடி, ஏற்ற நேரத்தை தேடி அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் பாப்பாரு. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டான்னா ஒரு கல்லை தூக்கி தராசுல வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பிசாசு என்ன செபிக்கவே, பிசாசு என்ன செபிக்கவே விடுறதே இல்லை. பிசாசுக்கு வேற வேலையே இல்லையா?
ஹல்லேலூயா. பிசாசால செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்குது. ஆனா நம்முடைய தராசுடைய நிறை அதிகரிக்காமல் இருப்பதற்கும், அதாவது சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது, இல்ல ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்கு யாரை குற்றமாய் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? பிசாசை. பிசாசு கிடையாது. நாம் கேட்க வேண்டிய விதம் தெரியாததினால, நாம் செபிக்க வேண்டிய விதம் புரியாததினால கண்ணீரும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பிசாசு சில காரியங்களெல்லாம் செய்யவே முடியாது. பிசாசுக்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம உன் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யோபுவை சோதிக்கணும்னு பிளான் பண்ணான், பர்மிஷன் கேட்க ஆண்டுகிட்ட தான் போனான். நீங்க தான் வேலி அடைச்சிருக்கீங்கல்ல, அந்த வேலியை எடுங்க. பிசாசுக்கு ஜீவனை தொட முடியாது, சரீரத்தை தொட முடியாது. பஞ்சுக்குள்ளாக போகட்டுமான்னு சொல்லி இயேசு கிட்ட இந்த லேகியோன் பிசாசு உத்தரவு கேக்குது. பஞ்சுக்குள்ளாக போகிறதற்கு பிசாசு பெர்மிஷன் கேட்டு போவாம்னா, உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதற்கு பெர்மிஷன் கேட்காம வருவானா? நாம் தவறுகிற சில இடங்கள் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்க ரெடியா இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரு? நீதி உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாத போது அவன் போய் நின்று, இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்க மகன்னு சொல்லி ஒருத்திய தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அவ இந்த தப்பை பண்ணிட்டா, அதனால எனக்கு இந்த பெர்மிஷனை கொடுங்க. நான் கொஞ்ச காலம் அவனுடைய குடும்பத்தில் ஆளுகை செய்கிறேன், நான் கொஞ்ச காலம் அவளுடைய வீட்டை ஆளுகை செய்கிறேன், நான் கொஞ்ச காலம் அவளுடைய பிள்ளையை ஆளுகை செய்கிறேன்னு போய் பெர்மிஷன் கேட்பான். இப்ப நம்ம ஆண்டவர் நம்ம தராசுல எந்த ஒரு கல்லை எடுக்கணும், ஏற்கனவே எடுக்கிற கல்லை எடுக்கணும். நம்முடைய ஆண்டவருக்கு கள்ளத்தராசு அருவருப்பானது. அவர் நியாயம்தான் செஞ்சாகணும். என்னதான் நீ பிள்ளையா இருந்தாலும், நீ என்னதான் புத்திரனா இருந்தாலும், ஆனா தவறான ஒரு விஷயத்தை செய்யும் போது, நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் நினைக்காத சில காரியங்கள் செய்யும் போது, ஆண்டவர் சில பெர்மிஷனை உன் குடும்பத்துல பிசாசுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிசாசு அதை எடுத்துக்கொண்டு சின்ன கேப்ல உள்ள வந்து, அவனுக்கு ஒரு வகை போதும், ஒரு சின்ன காரணம் போதும், அவன் உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. உன்னை ஜெபிக்க விடாமல் செய்வது பிசாசு அல்ல, நீ ஜெபிக்காததினால உன் குடும்பத்துல கிரியை செய்தது பிசாசு. ஹல்லேலூயா. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை அதை வாசிக்க விடாதபடி, அதை புரிந்து கொள்ள முடியாதபடி செய்யறது அவன் கிடையாது. அதை நீங்க செய்யாததினால கிரியை செய்கிறது அவன். ஹல்லேலூயா. பாவம் செய்ய வைக்க பிசாசால முடியாது. சிந்தையே கொடுக்க முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும். ஏவாள் கிட்ட வந்து இந்த பழத்தை புசின்னா, புடிச்சு பறிச்சு வாயில போட்டா கொடுத்தான். தீர்மானம் எடுப்பது நம் கரத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீர் அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கரத்தினாலும் அவரை முடிசூடி உம்முடைய கரத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை உங்க கரத்துல கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தூதர் கரத்துல கொடுக்கல, மனிதர்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விழுந்து போன, துரத்தப்பட்ட இந்த சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யாத போது, தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் செய்ய தவறுகிற போது, அவர் வருத்தப்படுகிற சிலவற்றை செய்யும் போது, என் ஆண்டவர் தராச பிடிச்சிட்டு தான் நிற்பாரு. ஆனா அந்த கற்களை போட அவரால முடியாது. உன் பக்கத்தில் நீதி இல்லாத போது, உன் பக்கத்தில் நியாயம் இல்லாத போது, என் ஆண்டவரால உன் தராசின் எடையை அதிகரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டுமானால், நம் பக்கமாய் அவருடைய நினைவுகளும் அவருடைய சிந்தைகளும் அவர் வைராக்கியமாய் நமக்காய் ஏதாச்சும் செய்ய வேணும்னா நாம் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம உங்களை யாரையாச்சும் ஒரு ஆளை குறிச்சு ஒரு வாக்குவாதத்தோட ஆண்டவர் பக்கத்துல போய் நிற்கும் போது, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழலை நிற்பார் தெரியுமா? பிள்ளைகளை விட்டு கொடுக்கவும் முடியாது, சத்தியத்திற்கு விரோதமாய் செய்யவும் முடியாது, நீதியை நிறைவேற்றியும் ஆகணும், என் பிள்ளையினுடைய தராசின் எடையை அதிகரித்தும் ஆகணும். எச்சரிக்கையாய் காத்து கொள்ளணும். என் ஆண்டவர் மார்பு தட்டி சொல்லணும், பாத்தியாய
பிள்ளைய, என் பிள்ளை எனக்காய் முடிவு பரியந்தம் நிற்கிறவன், எனக்காய் முடிவு பரியந்தம் நிற்கிறவள். இந்த உலகத்துல எவ்வளவு போராட்டத்தை நீ கொடுத்தாலும் என்னை விட்டு அவள் பின்மாறி போகவே மாட்டான். பிசாசினால ஜெயிக்கவே முடியாது. ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. அநேகர் என்னுடைய வாழ்க்கையை சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி முடித்துக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கை இனி இல்லை என்று சொல்லி. லாசரு நினைச்சிருந்தான்னா அவன் பட்ட உபத்திரவத்துல என்றைக்கோ அவன் மரித்திருக்க வேண்டும். அவன் சில விஷயத்தை கோட்டை விட்டாலும் சில விஷயத்துல உறுதியா இருந்தான். உலகத்தின் நன்மை அவன் கோட்டை விட்டான் தான், உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான் தான். ஆனா ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அவன் முருக பிடித்து கொண்டிருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால திருப்தி அடைந்தது போல நாம் திருப்தி அடையாதபடி எச்சரிக்கையா இருக்க பழக வேண்டும். பிசாசு என்ன வேணாலும் சொல்லட்டு, சாத்தான் என்ன வேணாலும் சொல்லட்டு, கொஞ்சமா இடுப்பு வலிக்குது செபிக்காதம்பான். நம்ம சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாவற்றையும் முட்டை தெரிந்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் செபிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா உபத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் மாற்றி போடுவார். நீ ஒரு அடி எடுத்து வச்சா போதும், என் ஆண்டவர் பாக்கெட்ல இருந்து 10 கல்லையும் தூக்கி உன் தராசு தட்டுல வச்சிருவாரு. ஹல்லேலூயா. 100 கல்லை தூக்கி உன் தராசு தட்டுல வச்சிருப்பாரு. இத்தனை வருடமாய் இழந்து போன மொத்தத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. இந்த பிள்ளைகளை முடிவு வரியந்தம் நான் நிலைநிற்க விட மாட்டேன் என்று சொல்லி. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் மனிதனுக்கு சப்போர்ட்டா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறாரு. சகரியாவுல யோசுவா என்ற பிரதான ஆசாரியன்ட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனங்களுடைய பாவங்களை ஒரே நாளில் நீக்கி போடுவேன். அப்ப இந்த பிசாசு சடான் பார்க்கிறான். 4000 வருடமாய் இந்த மனிதர்களை பாவத்திற்குள்ளாய் விழத்தள்ளி மனிதர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பை பிரித்து கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரே நாளில் அவர் எப்படி இந்த பாவத்தை எல்லாத்தையும் மாத்தி போடுவாரு? இவ்வளவு வருஷமா நான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் எப்படி இதை உடைத்து போட முடியும்ட்டு இவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 400-500 வருஷத்துக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யவே இல்லை, அமைதி ஆயிட்டாரு. எதுக்கு தெரியுமா இந்த அமைதி? எதுக்கு தெரியுமா இந்த தாமதம்? ஒரு கன்னியின் வயிற்றுல என் கர்த்தர் மனிதனாய் பிறக்க போகிறார் என்ற திட்டம் என் பிசாசுக்கு வெளிப்படவே, அந்த பிசாசுக்கு வெளிப்படவே இல்லை. என் ஆண்டவர் அதை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சில தாமதங்கள் ஆண்டவர் மறைமுகத்துல சிலவற்றை திருத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள் அவர் அமைதியா இருந்தாரானால் அந்த இடத்துல பிசாசினுடைய தலையை நசுக்கும் விதமாய் என் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறார் என்று இந்த உலகத்திற்கு காண்பிப்பார். ஆனா பிசாசு அவ்வளவு நாளும் குழம்பி என்னவா இருக்கும், ஒரே நாளையில இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவர் என்ன பிளான வச்சிருப்பார்னு அவன் குழம்பிட்டே இருப்பான். உங்க மனசு சொல்லும், போச்சு, உன் தராசு நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்ல, உன் தராசுல நிறைவான பொருள் வரப்போகிறது இல்லைன்னு உன் இருதயமே உடைஞ்சு சுக்குநாள் ஆகிற சமயத்துல ஆண்டவர் உன் தராசை பார்த்து கொண்டு சில திட்டங்களை உனக்காய் வகுத்து கொண்டிருக்கிறார். சில பிளான்களை அவர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிறார். எப்ப அந்த பிசாசு அசந்து போறானோ அந்த நேரத்தில் அவன் கண்களை மறைத்து அவருடைய பையில் இருக்கிற மொத்த கற்களையும் எடுத்து உன் குடும்பத்திற்காய் வைத்து, உன் பிள்ளைகளுக்காய் வைத்து, உன் தலைமுறைக்காய் வைத்து, உன் ஆசீர்வாதத்திற்காய் வைத்து, உன் பொருளாதாரத்தில் அவர் நன்மையை கட்டளையிடுவார். உனக்கு அவர் மேன்மையை கட்டளையிடுவார். உனக்கு அவர் அங்கீகாரத்தை கட்டளையிடுவார். உனக்கு அவர் அதிகாரத்தை கட்டளையிடுவார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவு புயல் அடிச்சாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை நம்புறியோ அது உன் வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளாய், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாய் என் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆவியானவரை நம்பி வந்தவனுக்கு தோல்வி என்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் பக்கமாய் வந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஐஸ்வர்யவான் லாசருவை விட்டுலாம். இப்ப அதே தராஸ் தட்டுல நீங்களும் உங்கள் எதிராளியும் வச்சு பார்ப்போமே, நீங்களும் உங்கள் பிசாசும். பிசாசுக்கு தேவதனுக்கு உண்டான மகிமை உண்டு. அவன் அந்த இடத்துல எவ்வளவு செயல்களை செய்ய முடியுமோ, உனக்கு எவ்வளவு உபத்திரவத்தை, ஏன்னா நமக்கு உபத்திரவம் வர வர, நமக்கு போராட்டம் வர வர நம்முடைய பலன் குன்றி போகும்.
இப்ப நம்ம தராசு என்ன செய்யும், நம்ம பக்கம் மேல போயிட்டே இருக்கும். என் ஆண்டவர் இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. 1 வருஷம் பாப்பாரா, 2 வருஷம் பாப்பாரா, இல்ல ஒரு 5 வருஷம் பாப்பாரா, பார்த்துட்டே இருந்துட்டு ஒண்ணுமே வேணாங்க, எடைக்கல் கூட வேண்டாம், அவர் கரத்தை தூக்கி உன் தோள் பட்டையின் மீது அல்லது உன்னுடைய தலையின் மீது அவர் வெச்சா போதும், அவர் வெச்சா போதும். உன் தராசின் நிறை, நீ அமர்ந்திருக்கிற அந்த தராசின் நிறை ஒரே நிமிஷத்துல, ஒரே வினாடியில அதனுடைய தரத்தை என் ஆண்டவர் அதிகரிப்பார். ஒரே வினாடியில உன் நிலைமை ஒரேடியா மாறும். ஒரு ராத்திரி போதும் என் ஆண்டவருக்கு பட்டு போன உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு உன் நிலைமையை மாற்ற 1 நிமிடங்கள் போதும். ஹல்லேலூயா. நம்முடைய தராசு தட்டுல நம்ம உட்கார்ந்து இருக்கிற நினைச்சுக்கோங்க, கற்பனையில ஒரு பொருளுமே வேணாம். நம்முடைய அங்கீகாரம் உயர்வதற்கு அவர் கரம் நம்மை தொட்டா போதும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு அமர்ந்தா போதும், அவர் நமக்குள் பிரவேசித்தா போதும். இதை விட ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் கிட்ட ஆவியானவர் இல்லை, இந்த லாசரு கிட்ட ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தில் அவன் பார்க்கும்போது அவனுடைய தராசு தட்டு அந்த நிறை அதிகரிக்காதது போலயே இருந்தது. ஆனா ஏற்ற காலம் ஏற்ற நேரம் வந்தபோது அவனுடைய அதிகாரத்தை என் ஆண்டவர் வெளி காண்பித்தது போல, இன்றைக்கு லாசருவை போல ஒருவேளை ஒரு பிரச்சனையில இருப்பீங்கன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து செபிக்க வேண்டுவது, அதே உபத்திரவத்தோடு அல்ல, என் உபத்திரவம் நீங்கி நான் தேவனிடத்தில் பிரவேசிக்க வேண்டும். நம் தேவனால் இது நிச்சயமாய் சாத்தியம். ஒளி கொடுக்க வேண்டிய ஜனங்களுடைய பேட்டரி பவர் சூப்பரா இருந்தாதான் மற்ற ஜனங்களுக்கு ஒளி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு எனர்ஜி கரெக்டா இருந்தாதான் நாம் மற்ற ஜனங்களுக்கு ஒளி வீசுகிறவர்களா இருக்க முடியும். நாம் ஒரு உப்பா இருக்கிறோம்னா நமக்குள் சாரம் இருக்க வேண்டும். நமக்குள் சாரம் இல்லைன்னா அது வெளியில் கொட்டப்படுவதற்கு பயன்படுத்துவாங்களாம். வாசல்ல, தேவாலய வாசல்கள் ரொம்ப வழுக்குமாமா. அந்த உப்பு சாரமற்று போனா எல்லாத்தையும் கொண்டு அந்த தேவாலய வாசல்கள்ல போட்டு மிதிக்கிறதுக்கு, அந்த வழுக்காம இருக்க, சறுக்காம இருக்க இந்த சாரமற்று போன உப்பை கொண்டு தட்டுவாங்க. ஆவியானவரை ருசித்த ஒரு மனிதன் உப்பால் சாரமேற்றப்படுகிற மனுஷன். அந்த ஆவியானவர் எப்ப விலகிறாரோ நாம் கொட்டப்படுவதற்கு தான் உபகாரப்படுவோமே தவிர நம்ம ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வாசம், ஆவியானுடைய மகிமை நமக்குள் சாரமேற்றப்பட்டதா இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும், ஆரோக்கியமானதா இருக்கும், மேன்மையானதா இருக்கும், உயர்வானதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம தராசோட வெயிட், அந்த வெயிட் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. அப்ப சொல்லணுமா, உலகத்திட்ட போய் நான் தேவனை தேடுகிறேன், என் கர்த்தர் என்னுடைய அந்தஸ்தை அதிகரிக்க பண்ணினார், என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நிந்தித்த எல்லா கண்களும் காணும், உன்னை குறை பேசி அத்தனை கண்களும் காணும், உன் முதுகுக்கு பின்னாய் பேசினர்கள் அத்தனை பேரும் உன் தரம் உயர்த்தப்படும் போது இது கர்த்தருடைய செயல் அல்லவோன்னு சொல்வாங்க. அவருடைய கற்கள், அந்த பையில் இருக்கிற கற்கள் அவருடைய கரத்தின் செயலானால் நீ உயர்த்தப்படுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது என் கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. ஆனா செய்ய வேண்டியதுல கவனமா இருக்கணும். விழித்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டிய காரியத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்காம போனா ஆண்டவர் எதை விட சொல்றாரோ அதை விட்டுறணும். அது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நோ சொல்லுகிற காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கட்சன் டெய்லருக்கு ஆண்டவருடைய அழைப்பு வருது. அந்த அழைப்பு வரும்போது அவரை சீன தேசத்துக்கு ஆண்டவர் போ அப்படிங்கிறாரு. இவருக்கு வேலை செய்யணும்னு ஆசை, வீட்டு காரியங்களை பார்க்கணும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தேவனுடைய திட்டத்திற்காய் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இவருடைய தங்கையினுடைய தோழியை இவர் தன் வாழ்க்கைக்காக நேசித்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கைக்காக நேசித்து கொண்டிருக்கிறார். அவவும் நல்ல பிள்ளைதான். ஆனா இவர் சீனாவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் போவது அவளுக்கு பிடிக்கல. ஒரே வார்த்தை சொன்னா, எனக்கு ஒத்து வராது, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக
சீன தேசத்துக்கு போற, அதனால நீ எனக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு இவர் அழுறாரு. 2 வருடமா நேசித்து வந்த அன்பு இப்போ ஆண்டவருடைய திட்டத்தை கையில் எடுக்க வேண்டுமே, ஆனால் மறுபக்கம் இருக்கிற ஒன்றை வேண்டாம் என்று உதறி தள்ளியே ஆக வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருடைய திட்டமா தன்னுடைய ஆசையான்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரு. ஆண்டவர்கிட்ட போய் சொன்னார், ஆண்டவரே இந்த உலகத்தின் நேசம் எனக்கு இனிமையா தான் இருக்குது, இதை விட்டுட்டு என்னால மனதளவில் இப்போதைக்கு போக முடியாது, ஆனா நான் ஆசைப்படுகிறேன்ப்பா, இந்த உலகத்தின் இன்பத்தை பார்க்கிலும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நீர் எனக்கு தந்த திட்டத்திற்காக என் வாழ்க்கையை வேண்டாம் என்று வைத்துட்டு நான் சீன தேசத்திற்கு ஊழியத்திற்கு சொல்வதற்காய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சோம் பண்ணாரு. அவருடைய எதை பத்தியுமே அவர் கவலைப்படல. கொஞ்ச நாட்கள்லேயே அவருடைய மனதை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு கொடுத்து அந்த இடத்துல ஊழியத்திற்காய் கடந்து போனார். ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அநேக அதிசயங்களை உலகத்துல செஞ்சாரு. அநேக சரித்திரங்கள்ல இடம்பிடிக்கிற காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காய் சில காரியங்களை நாம் ஒதுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் வரும். நமக்கு தெரியும் இதை எப்படி ஆண்டவரே என்னால விட முடியும். காம்ப்ரமைஸ் பண்ற வாழ்க்கை ஆண்டவரோடு வேணாம். ஆண்டவரே இது உமக்கு வேண்டாமானால் எனக்கும் வேண்டாம். ஆண்டவரே இது உமக்கு பிரியமில்லை என்றால் இது எனக்கும் வேண்டாம். உமக்கும் எனக்குமான உறவை இது பிரிக்குமானால் இது எனக்கு வேணான்னு சொல்லி பழகிட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய தராசினுடைய, நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய, நம்முடைய எல்லா தீமைகளை விட்டு நன்மையான வாசலுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா போராட்டமும் கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. என்றைக்கு மாறும், நாளைக்கு மாறும், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு எப்போதுமே தோணும் பிசாசு ஜெயிச்சுட்டான், பிசாசு ஜெயிச்சுட்டான், அவன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுகிறவன் அல்ல. என்னைக்குமே சொல்லுங்க, ஒரு வியாதி வருதா, பிசாசே நீ தோற்று போனவன், பிசாசே நீ தோற்று போனவன், எனக்குள்ள இருக்கிற என் தெய்வம் ஜெயித்தவரானால் அவரை தரித்து கொண்டிருக்கிற நான் இந்த உலகத்துல ஜெயித்தவனாய் ஜெயித்தவளாய் வாழ வேண்டும்னு உங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டே இருங்க. பிசாசை பார்த்துன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட தைரியமா பேசுறோமா இல்லையா? பிசாசுகிட்டையும் தைரியமா பேசுங்க. நீ என்னை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. என் பிள்ளையை நீ தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்ல நம்மை சிறியவர் ஆக்கினாலும் அவருடைய சாயலை நமக்கு தானே கொடுத்தாரு, அவருடைய அழகை நமக்கு தானே கொடுத்தாரு, அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை நமக்கு தானே கொடுத்தாரு. உலகத்திற்கு உங்கள் பலவீனம் புரியாது, என் ஆண்டவருக்கு புரியும். பிசாசை அவர் மன்னிக்கல, தெரியும் தானே. பிசாசு அவர் மன்னிக்கல. ஏன் மன்னிக்கல தெரியுமா? அவனுக்குன்னு குறிப்பிட்ட காலகட்ட வளர்ச்சி கிடையாது. அவன் பிறக்கும் போது எப்படியோ இப்ப வரையிலும் அப்படிதான், அவன் உருவாக்கப்படும் போது எப்படியோ இப்ப வரைக்கும் அப்படிதான். ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. நம் குழந்தைய போல இருந்தோம், இளைய நானும் வயதுள்ளவர்களாகிறோம், முதிர் வயது, இதை எல்லாவற்றையும் என் தகப்பன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய எல்லா சூழ்நிலையும் தெரியும். சின்ன பிள்ளை எப்படி யோசிக்குங்கிறதும் தெரியும். வாலிப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எதை யோசிப்பாங்கன்னு தெரியும். இதெல்லாவற்றையும் என் தேவன் அறிந்தவர் ஆனதால நமக்கு எல்லாத்துக்கும் சில நீக்கு போக்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்மை மன்னித்து மறுபடியும் அழகுபடுத்தி மறுபடியும் நம்ம தராசுல எல்லா கற்களையும் பிசாசு சொல்லுவான், உங்க பிள்ளை தப்பு பண்ணிட்டா ஒரு கல்லை எடுத்துருங்க, உங்க பிள்ளை தப்பு பண்ணிட்டா ஒரு நிறை கல்லை எடுத்துருங்க. எவ்வளவுதான் எடுக்க வச்சாலும் என் ஆண்டவர் மறுபடியும் அதை நிரப்பும் வரையிலையும் அவர் ஓய்ந்திருக்கிற தெய்வம் அல்ல. அதை நிரப்பி உன்னை உயர்த்தும் வரையிலையும் அவர் மறைந்திருக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தெய்வம். ஆண்டவர்கிட்ட ஒன்று கேளுங்க, ஆண்டவரே வெறும் வார்த்தையில் இல்லைப்பா, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் இதை காண்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த விதவை கேட்ட மாதிரி முதல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நிமிஷம் உங்க மனசுல யோசிங்க பார்ப்பல. எல்லாருடைய சிந்தையிலையும் ஒரு குறிப்பிட்ட தேவை மனசுக்கு வந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் என்ன தேவைன்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு தேவை நினைவு வருதுன்னா அதை ஆண்டவரிடம் சொல்லுங்க. இன்னும் சில பேருக்கு என்ன தேவைன்னு கேட்டா ஒரு 10 காரியம் வந்து போகும். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தெளிவான ஒரு இலக்கு, என் ஆண்டவரிடத்துல இருந்து இந்த மாசம் அல்லது அடுத்த மாதம் இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இலக்கோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. அங்கு இங்கும் அலாப்புகிற ஒரு புலம்புற ஒரு செபத்தை விட்டுட்டு
தெளிவான ஜெபம். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தை கேட்கும் போது, ஆண்டவரே இந்த பிசாசனை ஜெபிக்க விடலப்பா, என்ன ஒன்றும் அங்கே தேவையே கிடையாது, உனக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாய் சொல்லும் போது கர்த்தர் அதற்கான எடைக்கல்லை எடுத்து உன் தராசுல வைத்து உன் நிறைய அதிகரிப்பார். ஜெபிக்கலாமா கொஞ்ச நேரம்? இன்றைக்கு உங்களுடைய வெறுமையெல்லாம் மாற்றுவதற்கு முடிந்தவங்க எல்லாம் எளிமை நிலங்க. ஹல்லேலூயா. ஒன்றை இருதயத்துல நினைங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் லாசருவை போல வாழ்ந்துட்டு இருக்கலாம்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தரித்திரம் இருக்கலாம்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ இயலாம இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா என் இருதயத்தின் ஆழத்தில் நான் அறிந்த ஒருவர் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தரத்தை உயர்த்துகிற நீர் உண்டுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு அடுத்த மாதம் வரும்போது எனக்கு இந்த காரியம் நடக்குமானால் நான் சாட்சியாய் நிற்பேன்னு இன்றைக்கு தெளிவாய் சொல்லுங்க. ஒரு காரியம்னா ஒரு காரியம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாம உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் இது நடந்தே ஆகணும், இது நடக்கலைன்னா என் வாழ்க்கையே போச்சு, இதை என் ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சாதான் நான் அநேகருக்கு சாட்சியாய் நிற்க முடியும். சொல்லுங்க, ஆண்டவரோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சத்தம், யார் யாருடைய சத்தம் ஆண்டவருடைய காதுல விழுதோ, இப்போ அநேக பேர் நிற்கிற இடத்துல ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிற போது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். அவரிடத்துல உங்களுக்கு விடுதலை தேவைன்னா பலவந்தமாய் கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவைன்னா பலவந்தமாய் கேளுங்க. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கதறுகிற மாதிரி நினைச்சிட்டு, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்த பிள்ளை, நான் உம்மை நம்பி வந்த பிள்ளை, ரீபாலாபாஷே உரபலபம் துனாதரகலவரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்க